காணாம போனதை கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். டிங் டிங். அடடா, இந்த ரப்பர் யாருதா இருக்கும்? உங்க புக்ல 233 பேஜ் நம்பர் ஓபன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு கேமமாக்கி. சார், இந்த ரப்பர் எனக்கு கீழே கிடைச்சது சார். எங்க கூட பாப்போம். காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கற இன்சார்ஜ் யாரு? ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த வீக் இன்சார்ஜ் யாரு? சார் சார் நான் தான் சார். அங்கே இருந்தா எப்படி? இங்க வாப்பா. இந்த ரப்பர் யாருதுன்னு கேட்டு கூட. ஓகே சார். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரப்பர் யாரோடதோ தாராளமா வந்து வாங்கிக்கோங்க. என்ன இது? வர வர நம்ம பசங்களுக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காணாம போற பொருளை எந்திரிச்சு வந்து வாங்க கூட மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த ரப்பருக்கும் இந்த கிளாஸுக்கும் சம்பந்தமே இல்லையா? சார், அந்த ரப்பர் மேல யாரோட பேராவது எழுதி இருக்கான்னு பாருங்க சார். என்னது பேரா? ஆமா சார், இது மேல ஒரு பேர் இருக்கு. அது கூட கெனிச்சின்னு போட்டிருக்கு சார். கெனிச்சி கெனிச்சி சீக்கிரம் வந்து ரப்பரை வாங்கிக்கோ. சார், எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ்ல ஒரே ஒரு கெனிச்சி தான் இருக்கான். அது இவன் தானே சார்? ஆமா, என் பேர் தான் கெனிச்சி. அப்ப இது ஏன் ரப்பர் தானா? கெனிச்சி, நீ தொலைச்ச ரப்பரை உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையா? சார், ரப்பர் மேல பேர் எழுதுற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்ல சார். யாரோ என்ன இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அப்படியா சொல்றேன்? ஆமா சார், என்ன நம்புங்க சார். ஓஹோ, உங்க திங்ஸ் மேல உங்க பேரை எழுதுங்கன்னு நான் எப்பவோ சொன்னனே, அதை நீ கேட்கலையா? நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிறிய. மாட்டேன். அது இந்த கிளாஸ்ல யாருமே என் பேச்ச கேட்கறதுல. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல கீழே இருந்து கிடைச்ச பொருட்கள். யாரும் வந்து கேட்காதனால இதெல்லாம் என் டிராயர்லயே வச்சுக்கிட்டேன். யாரும் இதை கேட்கற மாதிரியே தெரியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதை என் டிராயர்லயே வச்சிருக்கிறது? எனக்கு என்னமோ கெனிச்சு இதெல்லாம் ஒண்ணுதோன்னு தோணுது. எப்படி சார் காணாம போன பொருள் எல்லாம் எனக்கு சொந்தமாகும்? இங்க பார், இந்த வீக் இன்சார்ஜ் நீ தான். அதனால இந்த பொருள் எல்லாம் சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிரு. என் டிராயர் எனக்கு காலி ஆகணும், புரியுதா? இத நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இங்க ஒரு பொருள் கூட இருக்க கூடாது. சார், இது ரொம்ப டூ மச். எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் உன்னோடதுன்னு ஒத்துக்கிறியா? நல்லா மாட்டின. இதான் விஷயமா? இத பாரு கெனிச்சி, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அந்த திங்ஸ் எல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன இன்சார்ஜா வச்சுக்க மாட்டாங்க. ஈகா நிஞ்சா இருக்கிற வரைக்கும் முடியாதுங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல கெனிச்சி. அப்ப உன்னால செய்ய முடியுமா ஹட்டரி? நிச்சயமா என்னால செய்ய முடியும் கெனிச்சி. அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல ஸ்கூலுக்கு வந்து என்னோட வேலையை முடிச்சு கொடுத்துரு. டிங் 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 டிங். லக் 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 டிங் டிங். கெனிச்சி நல்லா பாரு, இதுதானே உன்னோட கிளாஸ் ரூம். டிங் 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 டிங். ஏய் ஹட்டரி, ஹெல்ப் பண்ணு. டிங் 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 டிங். மெதுவா மெதுவா. மூக்கு போச்சு. டிங் 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 டிங். அதான் நீ சொன்ன திங்ஸா? டிங் டிங். இவ்வளவு பொருட்களா? கெனிச்சி, எனக்கு ஒரு டவுட். இது வெறும் உங்க கிளாஸ் ரூமோட திங்ஸா இல்ல மொத்த ஸ்கூல்லயும் தேடி பொறுக்கி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த திங்ஸா? இருந்தாலும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பொறுப்புங்கறதே இல்லாம போச்சு. கரெக்ட் தானே கெனிச்சி? ஏற்கனவே நான் கடுப்புல இருக்க, இன்னும் நீ ஏத்தாத. சரி சரி, ரொம்ப கோவப்படாத கெனிச்சி. அதெல்லாம் சரிதான். இதெல்லாம் யாரோடதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா ஹட்டோரி? சொல்லு. நிச்சயமா முடியும். நீதான் ஈகா நிஞ்சாவாச்சு. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நிஞ்சா டெக்னிக் தேவையில்லை கெனிச்சி. நீ கேக்குறங்கிறதுக்காக நான் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தினேன்னா அது எனக்கு தான் கேவலம். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஒவ்வொரு பொருள் மேலயும் ஒரு ஸ்டூடெண்டோட பேரை எழுத போறேன். ஐடியா எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. முதல்ல இத சரியான ஓனர் கிட்ட தான் சேர்க்கணும். ஆனா ஹட்டோரி கெமமாக்கி என்ன இப்படிதான் மாட்டி விட்டான். அவன் தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீயும் தப்பு பண்ண கூடாது கெனிச்சி. இந்த பொருட்களுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்டே இதை ஒப்படைச்சிடலாம். ஓகே ஓகே. அப்ப சரி, நாளை காலையில வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம். என்ன? அப்ப இதை இன்னைக்கு முடிக்க வரலையா? பசங்களே இல்லாத இந்த கிளாஸ் ரூம்குள்ள யார்கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்க சொல்ற கெனிச்சி? வா வா. வரும்போது ஜன்னல் வழியா வந்தா இப்ப கதவு வழியா போறோம். அந்த வழி போர் அடிச்சிருச்சு, அதான் இந்த வழியா வரேன். வா. முடியல. நீ நிஜமாதான் சொல்றியா? உண்மையிலேயே ஹட்டோரியால இதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா சார், ஹட்டோரியால இதை நிச்சயம் கண்டுபிடிக்க முடியும். ஏய், பயமா இருக்கு. கண்டுபிடிச்சிருவல்ல? நீ கவலைப்படாத கெனிச்சி. ஷிஷிமாரு.
இருங்க கொஞ்சம் மோந்து பாத்துக்கிறேன். கபடி 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 கபடி. ஆமாப்பா, இது என்னோட பென்சில். எப்படி நம்ம வேலை? சூப்பர். அப்ப இது யாருது சொல்லு. டிங் டிங். கபடி 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 கபடி. ஆமா, இது என்னோடதுதான். கலக்கிற சிஷிமாரு. கபடி 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 கபடி. சார், இது ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ். ஓஹோ, இதோட ஓனர் யாரும் கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா சார். ஓ, அவசரப்பட்டு இந்த நாயை பெருமைப்படுத்தி பேசிட்டேனோ. யாரு என்னன்னு சொன்ன? இது யாரு இருக்கும்? ரொம்ப நாருங்க. கபடி 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 நாயா அப்படி கபடி 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 கபடி. சார் சார், அந்த சாக்ஸ் உங்களோட தானே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். சாக்ஸ் மட்டும் இல்ல, பேனாவும் என்னதுதான். சார், இந்த காலத்துல சின்ன பசங்க மட்டும் இல்ல சார், பெரியவங்களும் கேர்லெஸ்ஸா தான் இருக்காங்க. சார், கிண்டல் பண்ணக்கூடாது, மன்னிச்சு விட்டுருங்கப்பா. டிங் டிங்.